என்ன ஜெபம் பண்ணுங்க. பட் do not pray for yourself. உங்களுக்காக ஜெபிக்காதீங்க. யாரு உங்களை மாதிரி இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களை யாரு ஆண்டவர் கொண்டு வந்து கொடுக்கிறாரோ அவங்களுக்காக ஜெபம். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இப்போ உங்களுக்கு வந்து பணத்துல பிரச்சனைனா வேற யாரு பண பிரச்சனையில இருக்கிறாங்கன்னு தேடுங்க. தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எப்படி ஜெபம் பண்ணணும்னா, உங்க ஜெபம் கேட்கப்படலைன்னா அவங்க சாக போறாங்கிற மாதிரி அப்படி ஒரு இன்டென்சிட்டி, அப்படி ஒரு டெனாசிட்டியில யூ ஷுட் ப்ரே. ஆண்டவரே நீங்க எப்படியாவது இந்த வெற்றி அவங்களுக்கு கொடுத்தே தீரணும். அது கொடுக்காத வரைக்கும் நான் விட போறதில்ல. ஆண்டவரே அவங்களுக்கு அந்த வெற்றி வேணும், அவங்களுக்காக நான் நிக்கிறேன், நான் வந்து இதை விட்டு கொடுக்கவே மாட்டேன். I won't give up on them, Lord. You have to bring that victory to them. அவங்க அந்த வாழ்க்கையில அவங்க மாறணும், அவங்களுடைய வாழ்வு மாறணும். நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. அது அந்த மாதிரி ஒரு ஜெபம் வந்து உங்க வாழ்க்கையை பயங்கரமா மாத்தும். நல்லா ஜெபம் பண்ணிட்டு கடைசியா ஒரு வார்த்தை, என்னுடைய தேவைகளையும் என்னுடைய குடும்பத்தையும் காத்துக்கொள்வதற்காக நன்றி தகப்பனே. அவ்வளவுதான். இதுதான் பிரேயர் வேணும். முதல்ல யூ pray for others, not for you. யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக சிநேகிதர்களுக்காக ஜெபம் பண்ணா யாருக்கு ஆசீர்வாதம் வந்துச்சு? இந்த வசனமெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆனா நம்ம ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே என் கூட இருங்க, என் பிள்ளை கூட இருங்க, என் புருஷன் கூட இருங்க, எங்க வீட்டு கூட இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க, இங்கே இருங்க, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி ஒரு சபை அமைப்புல எப்படி இருக்கணும்னா, உங்க ஒவ்வொருத்தருக்கும் அடுத்தவங்களோட இது தெரிஞ்சிருக்கணும். காசிப்புக்காக இல்லை. தயவு செஞ்சு அந்த பிரேயர் மோடுக்கு போயிடாதீங்க. சிஸ்டர் உங்களுக்கு தெரியுமா அவங்க வீட்டுல பிரச்சனை, வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போம் வாங்க. ஆனா சொல்றது பூரா இன்னும் அவர் என்ன தெரியுமா செஞ்சாரு. உடனே நீங்க அவங்க முகத்தை பார்த்ததுமே தெரியும், இவங்க வந்து ஜெபத்துக்காக சொல்லல, காசிப்புக்காக சொல்றாங்க. நம்ம பிரேயர் வந்து எப்படி இருக்கணும்னா, we have to pray. நம்ம ஜெபம் பண்ணலைன்னா பெரிய பிரச்சனை. நம்ம ஜெபம் பண்ணியே ஆகணும். அவங்களுக்கு அந்த விடுதலை கொடுத்தே தீரணும். இப்போ உங்க பிள்ளைக்கு சோகம் இல்லைன்னா கண்டுபிடிங்க வேற எந்த பிள்ளைக்கு சோகம் இல்லைன்னு, இல்லை எந்த வீட்டுல குடும்பத்துல பிரச்சனைன்னு கண்டுபிடிங்க. உங்க புருஷனுக்கு உங்களுக்கு ஜண்டனா வேற எங்க யாருக்காக ஜெபம் பண்ண முடியும், எத்தனை நம்ம சபையில் உள்ள திருமணங்களுக்காக எப்படி ஜெபிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்து அந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்க. ரெண்டாவது, you fast and pray. முதல்ல நார்மலா ஜெபம் பண்ணுங்க. ரெண்டாவது ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. இந்த ஃபாஸ்ட் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னா, நிறைய தண்ணி குடிக்கும். எப்படி? நிறைய தண்ணி குடிக்கும். இந்த ட்ரை ஃபாஸ்ட்னு போறது வந்து யூ டோன்ட் ஃபைண்ட் இட் இன் ஸ்கிரிப்சர். ஒரே ஒரு இடத்துல எஸ்தர் பண்ணது மட்டும் தவிர்த்து மீதி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா யூ ஹேவ் டு ட்ரிங்க் வாட்டர். ஏன்னா ஜீசஸ் தான் நமக்கு ரோல் மாடல். இயேசு கிறிஸ்து 40 நாள் விரதம் முடிச்சு வரும்போது அவர் என்ன பண்ணாரு? அவருக்கு பசியா இருக்கு, தாகம் இல்லை. நீங்க 40 நாள் முதல்ல சாப்பிடாம இருந்தீங்கன்னா, தண்ணி குடிக்காம இருந்தீங்கன்னா முதல்ல தாகம் தான் வந்திருக்கும். தாகம் வரல, அவருக்கு பசி தான் வந்தது. ஸோ இயேசு கிறிஸ்து தண்ணி குடிச்சு தான் பாஸ் பண்ணாரு. ஸோ நீங்க வந்து தண்ணி குடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா உங்களுடைய ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல உடம்பு இல்லைன்னா ஒரு நல்ல எண்ணம் இருக்காது, ஒரு நல்ல எண்ணம் இல்லைன்னா நல்ல ஸ்பிரிட் இருக்காது, உங்களால நல்லா ஜெபிக்க முடியாது. இப்போ கால் வலிச்சுக்கிட்டே இருந்தா உங்களால நல்லா ஜெபம் பண்ண முடியுமா? என்ன ஆண்டவரே கால் வலி, இடுப்பு வலிச்சுக்கிட்டே இருந்தா உங்களால ஜெபம் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அப்போ நீங்க வந்து ஒரு நல்ல தேக ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். நீங்க அதை வச்சு அதன் மூலமா ஜெபிக்கும் போது உங்களுக்கு ஆண்டவர் இருக்கிறார். ஆனா ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணும்போது எவ்வளவு மணி நேரம் ஜெபம் பண்றீங்களோ, எவ்வளவு நேரம் பண்ண முடியுமோ பண்ணுங்க. அடுத்தவங்களுக்காக நான் இப்போ ஒரு 40 நாள் நான் ஒரு ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணேன். நான் வந்து நிறைய பேருக்கு யாருக்கெல்லாம் ஆண்டவர் சொன்னாரோ அவங்களுக்கெல்லாம் இமெயில் அனுப்பிச்சு அவங்கள்ட்ட இருந்து ப்ரேயர் ரெக்வெஸ்ட் எடுத்தேன். 16 பக்கம் A4 பேஜ் என்கிட்ட ப்ரேயர் ரெக்வெஸ்ட்.
டாக்குமெண்ட் ரெடி பண்ணி நான் ஜெபம் பண்ணேன். 16 சீட் A4 பேஜில் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் ரன் பண்ணணும்னா எவ்வளோ நேரம் ஆகும் யோசிச்சு பாருங்க. அதாவது நான் ஜெபம் பண்ணலைன்னா அவங்க விழுந்துருவாங்கங்கிற மாதிரி ஜெபம் பண்ணணும்னா அப்போ எவ்வளவு நேரம் பிடிக்கும். செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு. You will hear testimony. அவ்வளவு, அதாவது டெஸ்டிமனினா அப்படி ஒரு அருமையான சாட்சிகள் நான் அவ்வளவு சாட்சி வாங்கியிருக்கேன். இப்போ நான் ரீசெண்டா ஒரு பெண்ணுக்கு வந்து வேலை போயிடுச்சு. அவங்க வந்து இந்த ப்ரேயர் ரெக்வெஸ்ட் அவங்க கொடுத்தாங்க, அவங்களோட அப்பா கொடுத்தாரு. அப்போ நான் அவர் சொன்னேன், நான் இன்னைக்கு தான் இந்த ப்ரேயர் ரெக்வெஸ்ட் இன்னைக்கு தான் முன்னுக்குள்ளே போட்டேன், ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் இதுக்கு பதில் சொல்லிட்டாரு. அவளுக்கு 3 மடங்கு சம்பளம் அதிகம் கூட வேலை கிடைக்கும், ப்ளஸ் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்போ இந்த சிச்சுவேஷன்ல அடுத்த வாரம் அந்த பிள்ளைக்கு வேற கம்பெனில 3 மடங்கு சம்பளம், எக்ஸாக்டா 3 மடங்கு சம்பளம் பிளஸ் காரும் கொடுத்து வேலை கொடுத்துட்டாங்க. எப்படி? ஆண்டவர் அப்படிதான் செய்வாரு. இப்போ நீங்க அந்த மாதிரி ஒரு பெரிய வெற்றிகளை நீங்க அடுத்தவங்க வாழ்க்கையில பார்க்கும்போது நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒன்னும் கவலைப்படாத, ஆண்டவர் நமக்கு பெரிய காரியத்தை செய்வார், நீங்களே சொல்லிடுவீங்க. So you fast and pray. First you pray, second you fast and pray. மூணாவது, spend as much as time on the word of God. ஆண்டவருடைய வார்த்தையை தியானம் பண்ணுங்க, ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய வார்த்தையை தியானம் பண்ணுங்க. இப்போ நீங்க வந்து ஒருத்தருக்கு வந்து கடனுக்காக ஜெபிக்கிறீங்க, அப்போ உடனே என்ன வரணும்? ரோமர் 13:6 சொன்னது பிரகாரம் அன்பை தவிர்த்து வேற எந்த கடனுமே இல்லாம போகணும். ஆண்டவரோட வார்த்தையை வச்சு தான் சொல்லணும். இல்லை ஒரு பிள்ளை வந்து சரியில்லை, சொன்னபடி கேட்க மாட்டேங்குது, அது பிரச்சனையா இருக்கு, படிக்க மாட்டேங்குது, ஐசாயா 54:13 சொல்லுது, என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படுவார்கள், என்னுடைய சமாதானம் பெரிதார். இந்த மாதிரி நீங்க வந்து வார்த்தையில செலவு பண்ண பண்ண ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு ஆயுதமாக கிடைக்கும். சும்மா வராது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இதுல நேரம் செலவு பண்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு கத்தி, கரெக்டான கத்தி கிடைக்கும். அப்ப அந்த மாதிரி நீ எவ்வளவுக்கு எவ்வளவு நேரம் செலவு பண்றீங்களோ அவரோட வார்த்தையில செலவு பண்ண அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள முழுமையா வர வர என்ன ஆகும்? எந்த வார்த்தை, எந்த ஒரு எண்ணம் வந்தாலும் உடனே உங்களுக்கு இன்னொரு வார்த்தை வந்துடும், ஆண்டவரோட வார்த்தை வந்துடும். ஐயோ உனக்கு அவன் பிரம்பதா இருக்கு, ஐசாயா 54:17 சொல்லுது, no weapon formed against shall prosper, I will defeat everything one of them. நீ வந்து இது வாங்க, இப்போ இந்த தடவை கடன் வாங்கி தான் ஆகணும் போல இருக்கு, இல்லைன்னா இந்த மாசம் சரியா வராது. இல்ல டியூட்ரானமி 28 சொல்லுது, நீயே கடன் வாங்காது இருப்பாய், வேறவங்களுக்கு கடன் கொடுப்பாயின்னு சொல்லுது, அதனால நான் பண்ண மாட்டேன். எப்போ நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இதுல நேரம் செலவு பண்ணி வசனத்துல நீங்க தியானிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அளவு நீங்க வந்து என்ன ஆகும்? உங்களுக்கு கத்தி ரெடியா இருக்கும், எதை வந்தாலும் எதிர்க்க முடியும். ஸோ ஆண்டவரோட வார்த்தையில தியானம் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. 4வது, connect with somebody who has led you to God. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஞான தந்தை தேவை. You need a father. உங்களுக்கு ஒரு spiritual father வேணும். அப்ப நீங்க அந்த மாதிரி ஒரு ஃபாதர் கூட கனெக்ட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று. உங்களை யாரு வந்து ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தினா, இல்ல உங்களை வந்து யாரு ஆவிக்குரிய முறையில உங்களுக்கு ஆகாரம் கொடுக்குறாங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சர்ச்சுக்கு வருவாங்க, பாஸ்டரோட எல்லாம் பேசுவாங்க, ஆனா டிவியில பார்க்குற ப்ரோக்ராம் பார்க்குற ப்ரீச்சருக்கு காணி கிடைப்பாங்க. எங்க சர்ச்சில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க வந்து ரொம்ப ரெகுலரா சர்ச்சுக்கு வருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நான் இந்தியா போகும்போதுலாம் என்கிட்ட காணிக்க கொடுத்து இன்னொரு போதகருக்கு கொடுக்க சொல்லுவாங்க, நானும் வாங்கிட்டு போய் கொடுப்பேன். பட் ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நான் போய் இப்ப மெக்டானல்ட்ஸ்ல சாப்பிட்றேன், அங்க இருக்க கேஷியர் பிடிக்கல, அதனால போய் கேஎஃப்சில காசு கேட்டுவேன்னா என்ன சொல்லுவான்? எனக்கு மெக்டானல்ட்ஸ்ல சாப்பாடு பிடிக்கும், ஆனா கேஷியர் மட்டும் பிடிக்காது, அதனால நான் போய் கேஎஃப்சில போய் காசு கேட்டுறேன்னா